ஓம் சாந்தி. தூய்மையான வாழ்க்கை பிரம்மச்சரிய புரட்சியின் இன்று 17வது நாள். இந்த வாழ்க்கை முழுவதும் கவலையால் நிரம்பி இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? நின்று பார்த்து கொள்ள எங்களுக்கு நேரமே கிடையாது. மரக்கிளைகளின் கீழ் நின்று ஆடுகளையோ மாடுகளையோ நீண்ட நேரம் பார்த்து கொள்ள நேரம் கிடையாது. காடுகள் வழியாக செல்லும் பொழுது அணில்கள் புல்லில் தங்கள் கொட்டைகளை மறைப்பதை பார்க்க நேரமில்லை. பகலிலே இரவில் வானம் போல நட்சத்திரங்கள் நிறைந்த ஓடைகளை பார்க்க நேரமில்லை. அழகின் ஒரு பார்வை நோக்கி திரும்பி அவளது கால்கள் எப்படி நடனம் ஆடுகின்றன என்பதை பார்க்க நேரமில்லை. அவளது கண்கள் தொடங்கிய அந்த புன்னகையை அவளது வாய் வளப்படுத்தும் வரை காத்திருக்க நேரமில்லை. இந்த வாழ்க்கை மிகவும் ஏழ்மையானது, முழுவதும் கவலையால் நிரம்பியுள்ளது. நின்று பார்த்து கொள்ள எங்களுக்கு நேரம் கிடையாது. கவிஞர் சப்தத்திற்கு அடிமையான எப்போதும் வெளிப்புற உள்ளீடுகளை விரும்பும் வாழ்க்கையை விவரிக்கின்றார். இந்த வாழ்க்கை மிகவும் ஏழ்மையானது, முழுவதும் கவலையால் நிரம்பியுள்ளது. நின்று பார்த்து கொள்ள எங்களுக்கு நேரமில்லை, நிற்க நேரமில்லை, இடைநிறுத்த நேரமில்லை, நிறுத்த நேரமில்லை. மனிதன் ஒரு கூட்டு பைத்தியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். அவனை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிரந்தரமான தூண்டுதல் தேவைப்படுகிறது. அந்த தூண்டுதல் அவனுக்கு வெளியில் இருந்து தேவைப்படுகிறது. அது கிடைக்கவில்லை என்றால் மனிதன் வெறுமையாக, முற்றிலும் காலியாக உணர்கின்றான். காரணங்கள் பல வகை. நவீன வாழ்க்கை, நவீன உலகம் ஒரு விசித்திரமான பைத்தியத்தினால் இயக்கப்படுகின்றது. எல்லாமே மிக வேகமாக நகர்கின்றது. இங்கு இந்த ரிட்ரீட்டினுடைய 17வது நாளுக்குள் நாம் இருக்கின்றோம். தூண்டுதல்களை தாண்டி இருக்கும் ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். அடிமையின் உலக அளவில் மன நோயாளர் மருத்துவமனை உள்ளது. முழு உலகத்தையும் பார்த்தால் அது மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. யாரையாவது அமைதியாக அமர சொன்னால் அவர்களுக்கு அது மிகவும் கடினமானதாக இருக்கிறது. ஒரு தொடர்ச்சியான தூண்டுதல் தேவைப்படுகிறது. வெளிப்புற தூண்டுதல்கள், ஏதாவது இன்பம், ஏதாவது பொழுதுபோக்கு, ஏதாவது திரை, ஏதாவது ரேண்டம் ஆப்ஸை ஸ்க்ரோல் செய்கிறது, ஏதாவது மலிவான பொழுதுபோக்கு, ஏதாவது ஜோக்ஸ், ஏதாவது காமெடி. தூண்டுதல்கள் வெளியிலிருந்து வரும். இது ஒரு மலிவான டோப்பமைன். அதை தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. திடீர் மகிழ்ச்சி, திடீர் ஸ்டிம்லஸ், இன்பம், உணர்ச்சி, தூண்டுதல். இது ஒரு மன நோயாளர் மருத்துவமனை போல உள்ளது. உள்ளே முழுமையாக வெறுமை இருக்கு. அந்த வெறுமையை வெளிப்புற தூண்டுதல்களால் நிரப்ப முயற்சி செய்கிறோம். தியானத்தை பற்றி நினைப்பதற்கு முன் நாம் சில முடிவுகளுக்கு வரணும். ஏன் மக்கள் எனக்கு தியானம் செய்ய முடியல, தூங்க முடியல, ஃபோக்கஸ் செய்ய முடியல, கான்சென்ட்ரேட் செய்ய முடியல என சொல்கிறாங்க? ஏன்னா மனம் இந்த மலிவான டோப்பமைனுக்கு அடிமையாக இருக்கு. ஒவ்வொரு கணமும் ஏதாவது ஒன்று மனதிற்கு தேவைப்படுது. 2 நிமிஷங்களுக்கு கூட ஒருத்தர் அமைதியாக உட்கார முடியல. யாராவது அமைதியாக உட்கார முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய வெறுமை வெளியே வருது. அவர்கள் அமைதி இழந்து போகிறாங்க. மிகுந்த ரெஸ்ட்லெஸ் மனதை பிடித்து கொள்கின்றது. மிக முக்கியமானது என்ன நடக்குது என்பதை புரிந்து கொள்வது. இது தினமும் ஜங்க் ஃபுட் சாப்பிடும் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பழத்தட்டு கொடுக்கப்படுவது போலதான். அதை பற்றி அவர் முற்றிலுமே டேஸ்ட் இல்லாமல் போகும், சலிப்பாக இருக்கும், போராக இருக்கும்னு உணர்வார். அது அவருடைய பசியை திருப்திப்படுத்துறது கிடையாது. ஏன்னா நாக்கு காரம், உப்பு, மிளகா இது எல்லாத்துக்குமே அடிமையாயிருச்சு. அந்த அடிமைத்தனம் எவ்வளவு ஆழமாக இருக்கு இதை காட்டுது. அதே போலவா டிஜிட்டல் ஸ்டிமுலி, டிஜிட்டல் டிஸ்ட்ரக்ஷன் மனிதனுடைய கவனத்தை திருடிருச்சு. நமக்கு சலிப்பு வருது இல்லையா? சலிப்பு என்பது நோயுற்ற நர்வஸ் சிஸ்டத்தினுடைய விட்ரால் சிம்டம் மட்டும்தான். மனம் அடிமையாயிருச்சு. மனமும் நர்வஸ் சிஸ்டமும் ஷார்ட்ஸும் ரீல்ஸ் மூலம் எப்போதுமே தூண்டப்பட்டுட்டே இருக்கு. ஜோக்ஸ், பொழுதுபோக்கு மூலமாக. இது இல்லாத போது அது மிகுந்த அசௌகரியத்தை உணருது. அதனால தான் அதனுடைய விளைவான சலிப்பு மனதை பிடிச்சுக்குது. ஏன் நமக்கு சலிப்பு வருது? ஏன் எப்போதுமே இவ்வளோ ரெஸ்ட்லெஸ் மஸ்டும் ஆங்ஸைட்டியாக இருக்கு? ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்தாலும், அனைத்து ஆன்மீக செயல்பாடுகளும் இருந்தாலும் உள்ளார்ந்த அமைதியும் சாந்தியும் காணாமல் போயிருக்கு. எல்லாமே திரும்ப எதிராக நடப்பது போல தெரியுது. உண்மையான ஆன்மீக வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை, மௌனமான பயணம். தடைகள் வந்தால் அவற்றை எதிரிகளாக பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு உதவுவதாக எல்லாவற்றையுமே நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவதை விட
உங்களுடைய எதிரிகள் தான் உங்களுக்கு அதிகமாக உதவி செய்வாங்க. அவங்க உங்களுக்குள்ள போக வழி காட்டுறாங்க. ஒரு காணாமல் போன இணைப்பை காட்டுறாங்க. ஹிமாலயத்தில் 30 வருஷம் தியானம் செய்த ஒருத்தர் இருந்தார். ஒரு முனிவர், ஒரு சாதுவாக இருந்தார். அவர் 30 வருஷம் தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருந்த ஒரு சாது சன்னியாசி தான். கடைசியில் ஒரு நாள் கோபத்தை முழுமையாக நான் வென்று விட்டேன் அப்படின்னு சொன்னார். என் மனம் ஏரியை போல அமைதியாக மாறிடுச்சு. இந்த ஒரு முடிவுக்கு வந்தார். அவருக்கும் சில சீடர்கள் இருந்தாங்க. சீடனுங்க அவரை கீழே கிராமங்களுக்கு போய் உலக மனிதர்களுக்கு ஆன்மீகமான ஞானத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் கீழே வந்தார். அங்கே ஒரு திருவிழா கூட்டம் இருந்தது. திருவிழாவும் நடந்துட்டு இருந்தது. அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் அவருடைய காலை மிதிச்சிட்டாங்க. திடீர்னு அவருக்கு கோபத்தினுடைய அலை அப்படியே எந்திரிச்சிச்சு. ஹிமாலயத்தில் 30 வருஷம் தியானம் அவருக்கு கற்றுக் கொடுக்காததான் தற்செயலாக அந்த ஒரு சின்ன நிகழ்வு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஆகவே சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் எதிரிகளாக நினைக்கிறதுக்கு பதிலாக இப்போ என்ன நடக்குதோ அதிலிருந்து ஒரு பயனை நீங்கள் அடையுங்க. அதை உங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துங்க. நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. புதிய இடங்கள், புதிய சூழ்நிலைகள், புதிய மனிதர்கள், புதிய தடைகள் எல்லாமே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே இருங்க. நீங்கள் இடம் மாற்றம் தேவையில்லை, உடைய மாற்ற தேவையில்லை. மாற்றம் என்பது மனதினுடைய போக்கினுடைய மாற்றம் தான். எல்லாமே என்ன முன்னேற உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. இந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு விமர்சனம், ஒவ்வொரு எதிர்ப்பும், ஒவ்வொரு அவமானமும் என் இதயத்தின் ஒளியில்லாத ஒரு மூளையை காட்டுது. ஆகவே சலிப்பு என்பது தூண்டப்பட்ட மனதின் விட்ரால் சிஸ்டம் ஆகும். ஆனால் இந்த ஜங்க் ஃபுட்டு இது நம்ம சாப்பிடாம ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவால் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ எப்போ நம்ம ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்றோம், அப்போ நம்முடைய மனம் அமைதியாக இருக்கும். அதற்கு ஒரு காலம் வரும், அப்போது அது அனைத்துமே உங்களுக்கு பிடிக்காது. எது? ஜங்க் ஃபுட்டு. மனம் முற்றிலும் அமைதியாக, மகிழ்ச்சியாக, எளிமையாக, திருப்தியாக இருக்கும். அதுவே ராஜ நியதியினுடைய அடையாளமாகும். ஒரு பிச்சைக்காரன் எப்போதுமே ஏதோ ஒன்றை விரும்பிகிட்டே இருப்பான். அவன் ஏதோ ஒன்றுக்காக பிச்சை எடுக்கிறான். ஒரு சக்கரவர்த்தி தனியாக நடக்கிறான். அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த மேலோட்டமான பாராட்டுகளும் கைத்தட்டுகளும் பொதுமக்களின் பாராட்டுகளும் அவனுக்கு வெறுப்பாக மாறுது. ஏன்னா அது ஒரு காலியான மனிதர்கள்கிட்ட இருந்து வரும் காலியான விஷயம் என்பதை அவன் உணர்ந்துக்கிறான். ஆசை மறைஞ்சு போகுது. மகாவீர் பல மாதங்கள் உணவே இல்லாமல் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அது எப்படி அந்த மாதிரி நடக்கும்? இது ஒரே ஒரு நிலையில மட்டும்தான் நடக்க முடியும், சாத்தியமானது. பசியே இல்லைன்னா ஒருத்தர் சில நாட்கள் உணவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பசி திரும்ப திரும்ப மனதை என்ன பண்ணும்? பயங்கரமாக குழப்பமாக செய்ய வைக்கும். இது உடலற்ற நிலையில தான் சாத்தியமாகும். அதுதான் உபவாஸ் என்ற அர்த்தம். உபவாசம் சொல்கிறாங்க இல்லையா? இது பட்டினி கிடக்கிறது கிடையாது, நீர் இழப்பு கிடையாது. உபவாஸ் மற்றும் நகார் என்ற 2 சொற்களுமே மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கு. நகார் என்பது உங்களை நோயாளியாக்கக்கூடியதாக இருக்கும். சாப்பாடு இல்லாமல் உங்களை நீங்கள் திணிக்கிறீங்க. சாப்பாடு கொடுக்காம உங்களுடைய வயிற்றை காய போடுறீங்க. நீர் இழப்பிற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். உபவாஸ் அது வேற ஒரு அர்த்தம். அதற்கான அர்த்தம் பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது அப்போது உடல் பற்றிய உணர்வு இருக்காது. ஆகவே மகாவீர் ஆத்மாவுக்கு மிகவும் அருகில் இருந்திருக்கலாம். மேலும் தொடர்ச்சியான உடலற்ற நிலை இருந்திருக்கலாம். அந்த நிலையில மட்டும்தான் உணவும் தண்ணீரும் இல்லாமல் இருந்து ஆரோக்கியமாக பிரகாசமாக இருக்க முடியும். இல்லைனா உலக மக்கள் என்ன செய்கிறாங்களோ அது உபவாசம் கிடையாது. அது கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வெளிப்பாடாகும், ஒரு காட்சிப்படுத்துதல் மட்டும்தான். ஏன்னா அது உங்களை ஆத்மாவுக்கு அருகில கொண்டு போகிறது கிடையாது. அது உபவாசம் கிடையாது, அது வேற ஒன்று. அது பட்டினி, அது நீண்ட காலம் தொடர முடியாத ஒரு ஃபாஸ்டிங்காக இருக்கலாம். அது உடலுக்கு தீங்கான விளைவு தரும். அது மிகவும் ஆபத்தானது. ஆகவே இது சலிப்பினுடைய மாயத்தோற்றம். ஏன்னா மனம் ஏதோ ஒரு தூண்டுதலுக்கு அடிமையாக இருக்கு. முழு ஆன்மீகமும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடும் செயல்முறை தான். இது மிகவும் மகிழ்ச்சியை தருது.
எது என்னை சந்தோஷமாக்குது என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நிலைக்கு வந்த பின்னால அந்த மகிழ்ச்சி போலியானது என்பதையும் புரிஞ்சுக்கிறீங்க. மற்றொரு மனிதன் என்னை எப்படி மகிழ்ச்சியாக வைக்க முடியும்? யாராவது எனக்கு ஞானத்திற்கான பாதையை எப்படி காட்ட முடியும்? இது என்னுடைய தனிப்பட்ட பயணம். இது என் தனிப்பயணம். என்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டிய வழிகளையும் முறைகளையும் நான் தான் கண்டுபிடிக்கணும். 3வது விஷயம், ராஜநிதி சுவையை நம்புவது. ஒரு ராஜ ஆத்மா பிச்சைக்காரன் கிடையாது. பிச்சைக்காரன் எப்போதுமே வேற யாரையாவது விரும்பிட்டே இருப்பான். வெளியில இருந்து ஏதாவது ஒரு தூண்டுதல் அவனுக்கு தேவைப்படுது. ஒரு ராஜா ஆத்மா சுதந்திரமானது. அவர் பிச்சை கேட்க மாட்டாங்க. வாழ்க்கையில சுலபமான விஷயங்கள்ல கூட இன்பத்தை பார்ப்பாங்க. நீங்க ஒரு மரத்தை பார்க்குறீங்க, அதுல ரொம்ப இன்பம் இருக்கு. பறவையினுடைய சப்தத்தை கேட்குறீங்க, அதுல மிகுந்த இன்பம் உள்ளது. தனியா நடக்கிறீங்க, அதுல மிகுந்த இன்பம் இருக்கு. இயற்கையில உங்களுடைய டைமை நீங்க செலவு பண்றீங்க, அதுல மிகுந்த இன்பம் இருக்கு. அதுவே உண்மையான இன்பம். பிளாஸ்டிக் திரையிலிருந்து சுதந்திரமான இன்பம். உங்கள் சொந்த ஆத்மாவின் தொடுதலை நீங்கள் உணர்கிறீர்கள். அது மிகவும் அரியதும் அதிசயமானதும் மகத்தானதும். இதுதான் முழு தூண்டுதல் விளையாட்டு மற்றும் அந்த தூண்டுதல்களிலிருந்து விடுபடுவது. இந்த வேலை பல நிலைகளில் செய்யப்படணும். நாங்கள் தூக்கத்திற்கு அடிமைகள், சுவைக்கு அடிமைகள், பாலியல் மாயைகளுக்கு அடிமைகள். இந்த 3, அதாவது ஸ்வாத், தூக்கம் மற்றும் உணர்ச்சி இன்பம், இந்த முழு பணியையும் இந்த சங்கிலியை உடைத்து எதுவும் உங்களை ஈர்க்காத, எதுவும் உங்களை இழுக்காத ஒரு ஞானத்தின் நிலையை அடைவதுதான். அப்போது மனம் எப்படி அசுத்தமானவற்றிலிருந்து அடிமையாக இருந்தது இதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க உயர்ந்த நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது, அது நகரும்போது மட்டும்தான் அது இனிமையானது இல்லை அப்படின்றத உணர முடியும். நான் அமிர்தம் என அழைத்தது உண்மையில விஷயம்தான். எப்படி அனைத்து ஜங்க் ஃபுட்டுக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஆரோக்கியமான பழத்தட்டு கொடுத்தா அது அவருக்கு முற்றிலும் சுவையற்றதாக போராக தோணுது. அதே போலதான் நீங்க தொடர்ந்து நிலைத்திருந்தால் மெதுவாக அனைத்து செயற்கை சுவைகளும் மறைஞ்சு போயிடும். பின்னால நாம எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோன்றத உணர்வோம். உப்புக்காக எல்லாமே அடிமைத்தனமும் இருக்கு. மசாலாவுக்கான அடிமைத்தனம் இருக்கு, தானியங்களுக்கான அடிமைத்தனம், எண்ணெய்க்கான அடிமைத்தனம், மூலிகைகளுக்கான அடிமைத்தனம், டீ மற்றும் காஃபிக்கான அடிமைத்தனம், பால் மற்றும் பால் பொருட்களுக்கான அடிமைத்தனம். பின்னால நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க, இது எனக்கு பாரம் தவிர வேறு எதுவுமே தரதில்லை. ஒரு கனமான மனம் தெளிவாக சிந்திக்க முடியாது. இது உடல் நல காரணங்களுக்காக மட்டும் கிடையாது. உங்கள் உடல் அமைப்பில் பாரத்தை சேர்த்துட்டா மன தெளிவு இழக்கப்படுது. முழு மனித உடலும் நீங்க அதற்குள்ள போடுகின்ற அனைத்தையும் ஜீர்ணிப்பதில் பிஸியா இருக்கு. ஆகவே ஆற்றல் கீழ் சக்கரங்களுக்கு திரும்பப்பட்டால் அந்த ஆற்றல் மேலே எப்படி போறோம்? கடைதல் சக்தி, கவனத்தின் சக்தி, சிந்தனையின் தெளிவு இவை வரும். இந்த விஷயங்களை மெதுவாக குறையும் போதுதான் நம்ம கட்டாயப்படுத்தல. ஆனா மனம் இதில் எதையுமே விரும்புறது கிடையாது. வெப்பம் ஊட்டச்சத்தினுடைய எதிரியா இருக்கு. நாங்க நெருப்புக்கு அடிமைகள். ஃபயர்லெஸ் கிச்சனுக்குள்ள நுழையும் வரை நாங்க நெருப்பு, ஃப்ரிட்ஜு மற்றும் கீசர் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிமையா இருக்கும். இந்த 3 அடிமைத்தனங்கள், சிலிண்டர், கீசர் மற்றும் ஃப்ரிட்ஜு, அறை வெப்பநிலையில நீங்க சாப்பிடுங்க. அதுக்கு ஃப்ரிட்ஜு தேவை கிடையாது, ஹீட்டு தேவையில்லை. ஹீட்டும் ஃப்ரிட்ஜும் ஊட்டச்சத்தினுடைய ஒரு எதிரியா இருக்கு. உங்களுடைய ஃப்ரிட்ஜில் பலவிதமான கெமிக்கல் கேஸஸ் வெளியேகுது. அது என்ன கேஸஸ், அது எந்த கேஸ்? ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்கள் வெளியே எடுத்த பின்னால் அது அதே போல் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதில் கெமிக்கல் கம்பஷன் மாறிடுச்சு. ஹீட்டுக்கு முன்னால் இருந்த உணவு வேற, ஒரு ஹீட் பண்ணினதையும் அது அழிக்கக்கூடிய ஒரு செயல்முறையாக மாறுது. அது கெமிக்கலை கொள்ளுது. அந்த உணர்வினுடைய சத்துவையும் அதனுடைய தத்துவத்தையும் கொன்றுது. இனி அதே போல இருக்கிறது கிடையாது. மீதி இருப்பது சுவை மட்டும்தான். அதுதான். மேலும் பாரமும் நோய்களும் மனித உடல் பழக்கங்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதை தவிர வேற எதையுமே இந்த அமைப்புக்குள்ள வச்சா நீங்க துன்பப்பட வேண்டியதுதான். ஆகவே மிகப்பெரிய அடிமைத்தனம் இந்த சுவை, பாலியல் உணர்ச்சி மற்றும் தூக்கம். அமிர்த வேலை இந்த தூக்கத்திற்கான ஆன்டிடோட். அமிர்த பிரம்மச்சரியம் இந்த உணர்ச்சி இன்பத்திற்கான ஆன்டிடோட். மேலும் இந்த செயற்கைத்தனத்திலிருந்து விடுபட டயட் மாற்றம் தேவைப்படுது.
ஆகவே பயணத்தை மெதுவாக நீங்கள் தொடங்குங்க. இந்த குக்குடு ஃபுட்டு போகும் வர மனம் தெளிவாக இருக்காது. எப்போதுமே அந்த வலையில தான் இருந்துட்டு இருப்பீங்க. முழுமையாக உங்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஆகவே இது மெதுவான ஒரு செயல்முறை. கடந்த 25 500 வருஷங்களா இந்த 3 விஷயங்களினுடைய சிறை அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்த சுவாசத்தை உடைக்கக்கூடிய தருணத்தில் மனம் கிளர்ச்சி செஞ்சிட்ருக்கு. டிடாக்ஸ் சிம்டம்ஸ் இருக்கும். எல்லாமே போரிங்காக தோணும். எல்லாமே வறட்சியானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருந்தால் மெதுவாக பலன் உங்களிடம் வந்து சேரும். உடலுடைய எடை நிலையாக இருக்கும். தூக்கமும் நிலையாக இருக்கும். மனம் தெளிவாகும். பிரம்மச்சரியம் உங்களுக்கு ஒரு ப்ரைஸாக வரும். நீங்கள் கூப்பிடாமையே தூய்மை உங்களுக்கு மேலே இருந்து இறங்கும். மேலும் நீங்கள் கடவுளுடைய அன்பின் நிரந்தரமான போதையினுடைய நிலையில் இருப்பீங்க. ஆகவே இதுவே தூண்டுதலை தாண்டி செல்லும் விஷயமாகும். அனைத்து தூண்டுதலில் இதிலிருந்து விடுபடவும் முடியும். ஓம் சாந்தி.